ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டிகேஸ் மேத் ஷோ. நான் உங்கள் டிகே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈக்குவல் செட்ஸ் அண்ட் ஈக்குவேலன்ட் செட், இந்த ரெண்டு செட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஈக்குவேலன்ட் செட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஈக்குவேலன்ட் செட்டோட டெஃபினிஷன் என்னது அப்படின்னா, டூ ஃபைனைட் செட்ஸ் A and B are equivalent if their cardinal numbers, that is number of elements in the sets, are same. ஸோ அதாவது என்னது அப்படின்னா, எப்பயுமே ஈக்குவேலன்ட் செட் அப்படிங்கும்போது நம்ம வந்து ரெண்டு செட்டை வந்து கன்சிடர் பண்ணிக்குவோம். ஒரே ஒரு செட் இல்லாமல் ரெண்டு செட்டை வந்து கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ ஏபி இந்த ரெண்டு செட்டையுமே எப்போ ஈக்குவேலன்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஏல இருக்கிற டோட்டல் எலமெண்ட்ஸும் பியில் இருக்கிற டோட்டல் எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படின்னா தான் ஏவையும் பியையும் ஈக்குவேலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னொரு விஷயம், இந்த டெஃபினிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபைனைட் செட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஏவும் பியும் ஃபைனைட் செட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எதனால இங்கே இன்ஃபைனைட் செட்டுன்னு கொடுக்கல அப்படின்னா, நமக்கு தெரியும் இன்ஃபைனைட் செட்டில் ரெண்டுலேயுமே இன்ஃபினிட்டி எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஆப்வியஸாக டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் சேமாக தான் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏன்னு ஒரு செட் இருக்குது 1 2 3 4, பின்னு ஒரு செட் இருக்குது ஏபிசிடி. ஆப்வியஸாக ஏல இருக்கிறதெல்லாம் நம்பர்ஸ், பியில் இருக்கிறதெல்லாம் லெட்டர்ஸ், பட் அது நமக்கு தேவை கிடையாது. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ என்னது அப்படின்னா 4. அதே மாதிரியே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி என்னது அப்படின்னா அதுவும் 4. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏவும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பியும் சேமாக இருக்கிறதுனால ஏவையும் பியையும் நம்ம ஈக்குவேலன்ட் செட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஈக்குவல் செட்ஸ். ஈக்குவல் செட்ஸோட டெஃபினிஷன் என்னது அப்படின்னா, டூ ஃபைனைட் செட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் செட் டு பி ஈக்குவல் இஃப் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் பி அண்ட் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் பி இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஏ. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கலாம், பட் நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ ஏபி அப்படின்னு ஒரு ரெண்டு செட்டை எப்போ நம்ம ஈக்குவல் செட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் பிலையும் இருக்கணும், பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட் ஏலையும் இருக்கணும். இப்போ நான் ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஏபிசிடி 4 எலமெண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். பின்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து 1 2 2 எலமெண்ட் தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏல இருக்கிற எலமெண்ட் எல்லாம் பிலையும் இருக்கணுமா, அப்போ பிலையும் ஏபிசிடி இருக்கணும். அதே மாதிரியே பியில் இருக்கிற எலமெண்ட் எல்லாம் ஏல இருக்கணுமா, அப்போ ஏலையும் 1 2 இருக்கணும். இப்படி இருந்தால் தான் ஏவையும் பியையும் ஈக்குவல்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் இது எப்படி சிம்பிளாக சொல்லலாம்னா, ரெண்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் சேமாக இருக்கணும். ஈக்குவேலன்ட் செட்னா என்னதுன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட் சேமாக இருந்தால் போதும். ஆனால் ஈக்குவல் செட்ஸ்னா என்னதுன்னா, எக்ஸாக்டாக எலமெண்ட் சேமாக இருக்கணும். ஈக்குவேலன்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் ஏபிசிடி இந்த செட்டும் பி ஈக்குவல் டு 1 2 3 4 இந்த செட்டும் சேம் தான். ஏவும் பியும் ஈக்குவேலன்ட் செட்டு தான். ஆனால் ஏவும் பியும் ஈக்குவல் செட்டான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ஈக்குவல் செட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸ் அப்படியே பிலையும் இருக்கணும், அதே மாதிரியே இந்த எலமெண்ட்ஸ் அப்படியே ஏலையும் இருக்கணும். எக்ஸாக்டாக எலமெண்ட் சேமாக இருந்தால் தான் அதை ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவல் செட்டோடைய சிம்பிள் என்னது அப்படின்னா இதுதான். நம்ம நார்மலாக ஈக்குவல் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே ஈக்குவல் டு தான் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு அர்த்தம். இதுவே ஏ நாட் ஈக்குவல் டு பி இப்படி போட்டாங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஏவும் பியும் ஈக்குவல் செட் கிடையாது. விச் மீன்ஸ் ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் அப்படியே பியில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஈக்குவல் செட்டோடைய இன்னொரு டெஃபினிஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சப்செட்ஸை வச்சு சொல்லியிருக்காங்க. ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அண்ட் பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லலாம். இதோட மீனிங் என்னது அப்படிங்கிறத சப்செட் டாபிக் வரும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இது ஒரு டெஃபினிஷன், அவ்வளோதான். நான் ப்ராப்பர் சப்செட் நடத்தும்போது இந்த டெஃபினிஷனை வச்சு ஈக்குவல் செட்ஸை இன்னொரு வாட்டி டிஃபைன் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு நீங்கள் இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். லைக் ஏவும் பியும் எப்போ ஈக்குவல்னு சொல்லுவோம், ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் அப்படியே பியில் இருக்கணும், பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் அப்படியே ஏல இருக்கணும், அல்லது மொத்த ரெண்டு எலமெண்ட்ஸுமே சேமாக இருக்கணும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏங்கிற செட் என்னது அப்படின்னா, x is a letter of the word mass. ஸோ மாஸ்ங்கிற வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர் தான் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாஸில் இருக்கக்கூடிய லெட்டர் என்ன வரும், MAS. செட்டில் எலமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது, ஸோ அதனால் ஒரே ஒரு எஸ்ஸை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். அதுவே B ஈக்குவல் டு லெட்டர் ஆஃப் த வேர்ட் சாம், அப்போ என்ன வரும், SAM அப்படின்னு வரும். ஸோ ஏவும் பியும் ஈக்குவேலன்ட் செட்டான்னு கேட்டால் என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி ரெண்டுமே பார்க்கணும். ரெண்டுமே சேமாக இருக்குது, ஆப்வியஸாக இது ஈக்குவேலன்ட் செட்டு தான். பட் ரெண்டுமே ஈக்குவல் செட்டான்னு கேட்டால் என்ன பண்ணணும், எலமெண்ட் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே M இருக்குது, இங்கே M இருக்குது, இங்கே A இருக்குது, இங்கே A இருக்குது, இங்கே S இருக்குது, இங்கே S இருக்குது, இங்கே எக்ஸ்ட்ரா எந்த எலமெண்ட்டும் இல்லை, இங்கே எக்ஸ்ட்ரா எந்த எலமெண்ட்டும் இல்லை. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் செட்ஸ். ஒரு செட் ஈக்குவல் செட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த செட் ஈக்குவேலன்ட் செட்டாகவும் இருக்கும். ஆனால் அதுவே ஒரு செட் ஈக்குவேலன்ட் செட்டாக இருக்குது அப்படின்னா அது ஈக்குவலன்ட் செட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எதனால இது அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு செட் ஏ எடுத்துக்கலாம், இன்னொரு செட்டு பின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டும் ஈக்குவல் செட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்,
ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாம் பிலையும் இருக்கும், பியில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே ஏலையும் இருக்கும். ஸோ அப்போ ஏலையும் பிலையும் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஏல சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஒரு எலமெண்ட் இருந்தால் கூட அது அப்படியே பியில் தான் இருக்க போகுது. அதனால ஏவும் பியும் ஈக்குவல் செட்டாக இருந்தால் கண்டிப்பாக இது ஈக்குவேலண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அதுவே ஏவும் பியும் ஈக்குவேலண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது ரெண்டும் ஈக்குவேலண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னதுன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏவும் பி ஈக்குவேலண்ட் தான், ஆனால் ஏவும் பியும் ஈக்குவல் கிடையாது. ஸோ நவ் இட் இஸ் அ கொஷின் டைம். ஸோ உங்களுக்கு நான் ஒரு 3 கொஷின் கேட்டிருக்கேன். இந்த 3 கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக நான் அந்த 3 கொஷினை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏபி 2 செட் இருக்குது, அது 2 ஈக்குவல் செட்டுன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ இதை ஈக்குவேலன்ட் செட் அப்படின்னு சொல்லலாமா? ரெண்டாவது கொஷின் என்னது அப்படின்னா ஏவும் பியும் ஈக்குவேலன்ட் செட், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏவும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பியும் சேமாக இருக்குது. இப்போ ஏவையும் பியையும் நான் ஈக்குவல் செட்டுன்னு சொல்லலாமா கூடாது? தேர்ட் கொஷின் ரொம்ப ட்ரிக்கியான கொஷின். இந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி உங்கள் ஆன்சர் கரெக்டாக இருந்தால் அந்த கமெண்ட்டை நான் பின் பண்ணுறேன். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி ஈக்குவல் டு 0. அண்ட் இன்னொரு கண்டிஷன் நான் என்ன கொடுத்துட்டேன்னா ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவேலன்ட் செட்ஸ். இப்போ உங்கள்கிட்ட நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஏவையும் பியையும் ஈக்குவல் செட் அப்படின்னு சொல்லலாமா கூடாதா? இதுதான் கொஷின். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விட்றா பார்த்துக்கணும்.